சூனேமியால் விட்டு கதையை கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப இப்ப சூனேமியால் அப்படியே வாசப்படிக்கிட்ட வர பாருங்க. கர்த்தர் நீங்க கிரகிக்க முடியாத டைமிங்ல நம்மளுடைய கர்த்தர் வேலை செய்வாரு. எப்ப வேணும்னாலும் கேயாசி சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா கரெக்டா இவன் முறையிட வரும் பொழுது அந்த நேரத்துல கர்த்தர் கேயாசி விட்டு வாயை திறந்து இந்த விஷயத்த சொல்ல வைக்கிறாரு பாருங்க. அவ மட்டும் போகல, புள்ளையோட போயிட்டு நிக்கிறப்ப இப்ப ராஜாவுக்கு பார்த்துட்டு இன்னும் சந்தோஷம். இப்ப கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த தாயும் செத்து போன அந்த புள்ளையும் நிக்கிறப்ப அந்த ராஜாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய தேவன் சரியான நேரத்துல உங்களுக்காக பரிந்துரை பண்ணுகிற நபர்களை ஏற்படுத்தி வச்சிருப்பாரு. நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்காக பேசுகிற ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பாரு. நீங்க யோசிப்பீங்க, எனக்கு எப்படிதான் இந்த காரியத்தை நான் எப்படி நான் செஞ்சுக்க முடியும், எனக்கு எப்படி இந்த விஷயத்தை நான் சரிப்படுத்த முடியும், எப்படி இந்த விஷயத்தை நான் செய்து முடிக்க முடியும் நீங்க யோசித்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பரிந்துரை செய்கிறதற்கான ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சு உங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பாரு. இது மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம், மனுஷனுடைய கண்ணுக்கு அது முடியாம இருக்கலாம், ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.